பிரைஸ் லார்ட். ஆண்டவரும் கர்த்தருமாய் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால உங்களை வாழ்த்துகிறேன். உயர்த்தெழுந்த இயேசு எப்படிப்பட்டவருங்கிற வசனத்தை பற்றி நாம் இப்போ தியானிக்க போகிறோம். யோவான் 20:15 இப்படியாக சொல்லப்படுகிறது. யோவான் 20:15 இயேசு அவளை பார்த்த, ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறாய் என்றாள். அவரை தோட்டக்காரன் எண்ணி, ஐயா, நீர் அவரை எடுத்து கொண்டு போனதுண்டானால் அவரை வைத்த இடத்தை எனக்கு சொல்லும், நான் போய் அவரை எடுத்துக்கொள்ளுவேன். மரியாள் ரொம்ப துக்கத்தோட கஷ்டத்தோட அவள் இயேசுவை தேடிக்கொண்டிருக்கிறாங்க. அவரை கல்லறையில் அவள் தேடிக்கொண்டிருக்கும் போது கர்த்தரே தேடி அவளை போய் சந்திக்கிறாங்க. இவள் தேடுறதை அறிஞ்சு அவரே தேடி போய் அவளை சந்திச்சு, நீ தோட்டக்காரன் எண்ணி அவர்கிட்ட அவள் கேட்குறான், நீ எடுத்துக்கொண்டு போனேன்னாக்கா சொல்ல, நானும் எடுத்துக்கிட்டு போயிடுவேன், அவர் எங்கே வச்சுருக்கேன்னு தெரியல அப்படின்னு சொல்லும்போது அவர் மரியாளையேன்னு கூப்பிட்டு தான் தான் இயேசுன்னு சொல்லி அவளுக்கு வெளிப்படுத்தினாங்கன்னு சொல்லி பார்க்குறான். தேடி வருகிற நம்ம இயேசுவை தேடும்போது நிச்சயமாக அவர் தென்படுகிற தேவனாக இருக்கிறாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். அதே யோவான் 21:4-5 இதே மாதிரி தான் சீஷர்கள் விடியற்காலம் ஆனபோது இயேசு கரையில் நின்றார். அவரை இயேசு என்று சீஷர்கள் அறியாதிருந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, புசிக்கிறதுக்கு ஏதாவது உங்களிடத்தில் உண்டோ என்றார். அதற்கு அவர்களை ஒன்றும் இல்லைன்னு சொன்னாங்க. இயேசு அவர் படவில் இயேசு ஒன்றும் இல்லைன்னு சொன்னபோது இயேசு இவர் பசியாக இருக்கிறாங்க, பட்டினியாக இருக்கிறாங்க, முழுவதும் கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி அவருக்கு நல்லாவே தெரிஞ்சு போய் அவர் என்ன பண்ணுறாங்க, உடனே தானே உங்களுக்கு நான் சொல்லிட்டு வலதுபுறமாக போடுங்க அப்படின்னு சொன்னோன்னே அவர் வலதுபுறமாக வலை போட்டாச்சு. ஏராளம் மீனை இழுக்க முடியாத அளவுக்கு கிடச்சிது. அப்பொழுதே அவருக்கு அன்பான சீஷான யோவான் பேதுருவை பார்த்து சொல்லிச்சு, அவர் கர்த்தர் தான் அப்படின்னு சொன்னாங்க. நம்மளோட கஷ்டத்தை அறிஞ்சு அவர் நம்மளை கண்ணீரை துயரப்படுகிற நேரத்தில், கஷ்டப்படுகிற நேரத்தில் அவர் கடந்து நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். அடுத்தாக லூக்கு 24:32 வேத வாக்கியங்களை எம்மாவூர் சீஷருக்கு விளக்கி காட்டும் போது அவங்களோட அதயம் கொழுந்து விட்டு எரியவில்லையோன்னு சொல்லி எம்மாவூர் சீஷர் கூட சொல்கிறாங்க. அதாவது தேவன் அவர் வசனத்தோட துக்கமுகமாக அவங்க 2 பேரும் நடந்து போயிட்டுருக்கும்போது, சீஷர்கள் நடந்து போயிட்டுருக்கும்போது இயேசு அவங்க நடுவில் போய் ஏன் துக்கமாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு வேத வாக்கியங்களெல்லாம் அவங்களுக்கு விளக்கி காட்டினாங்கன்னு சொல்லி யாரெல்லாம்